Now let's see properties of eigenvalues. The first property of eigenvalue is sum of eigenvalues equal to the trace of A. Okay, trace of A என்ன sum of main diagonal elements. So நம்ம கிடைச்சிருக்க eigenvalues எல்லாத்தையும் add பண்ணோம்னா traceக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? In the same way product of eigenvalues is equal to the determinant of A. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி eigenvalues எல்லாத்தையும் சம் பண்ணால் நமக்கு ட்ரேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். eigenvalues எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு டிட்டர்மினண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம eigenvalues ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லை தப்பான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ட்ரேஸும் டிட்டர்மெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனே ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஒன்ஸ் eigenvalues கிடைச்ச பிறகு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண eigenvalues கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனிவே சம் ஆஃப் eigenvalues is equal to trace of A. ப்ராடக்ட் ஆஃப் eigenvalues எப்பவுமே டிட்டர்மினண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A and A transpose have the same eigenvalues. ஏவுக்கும் ஏவோட மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதோட eigenvalues மாறாது. ஓகேவா? ஈவன் டிட்டர்மினண்ட்டுமே மாறாது. A and A transpose will have same determinant. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, the eigenvalues of the triangular matrix are just the diagonal elements of the matrix. ஸோ இனிமேல் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம், eigenvalues என்னென்னு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறம் அதை சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற அவசியம் கிடையாது. கொடுத்துருந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது அதோடைய eigenvaluesன்றது அந்த இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் தெரியும் இல்லையா? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் எய்தர் அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஜீரோவாக இருக்கும், இல்லை கீழே உள்ள மேட்ரிக்ஸ் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஜீரோவாக இருக்கும்போது லோயர் ட்ரையாங்குலர்னும், மேலே உள்ள மெயின் டயகனல்ஸ் எலமெண்ட்ஸ் அண்டு அதுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஜீரோவாக இருக்கும்போது அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் அதோட eigenvalues-ஆக இருக்கும். ஓகேவா? Next, if lambda is the eigenvalue of A, then k lambda will be the eigenvalue of Ka. லாம்டான்றது ஏங்கிற மேட்ரிக்ஸோட eigenvalue-வாக இருக்கும்போது இப்போது நம்ம 3A 4A இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ண பிறகு அதாவது கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸோட eigenvalueன்றது அந்த ஏவோட மேட்ரிக்ஸோட eigenvalues கூட சேம் கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2ங்கிறது eigenvalue of ஏவாக இருந்ததுன்னா தென் 6 will be the eigenvalue of 3A. இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் லாம்டா இஸ் அன் eigenvalue of A, தென் லாம்டா பவர் n இஸ் a eigenvalue of A பவர் n. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி, வேறு n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ நமக்கு ஏவோட eigenvalues மட்டும் தெரிஞ்சால் போதும், A ஸ்கொயர் A கியூப் A பவர் 4 இந்த மாதிரி எந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம eigenvalues வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு இப்போ வந்து 3 eigenvalues ஏவுக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயரோட eigenvalues-ஆக இருக்கும், கியூப் பண்ணோம்னா ஏ கியூபோட eigenvalues-ஆக இருக்கும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ஒரு சூப்பர்பான ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா லாம்டா இஸ் அன் eigenvalue of A, தென் 1/λ will be the eigenvalue of 1/A. ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அந்த சுச்சுவேஷனில் தான் சொல்கிறோம். ஸோ எந்தெந்த மேட்ரிக்ஸில் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ இப்போது லாம்டான்றது ஏவோட eigenvalueவாக இருந்ததுன்னா 1/λ ஏ இன்வர்ஸோட eigenvalueவாக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நினைவு வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். இதில் இம்பார்ட்டண்ட்டான ரெண்டுனா இந்த ப்ராப்பர்ட்டி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு eigenvaluesன்றது ஜஸ்ட்டு டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்மளோட ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கான eigenvalues-ஆக இருக்கும். ஓகேவா? நவ் let's see some example problems. இந்த டாப்பிக்லேருந்து 2 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வரும். ஸோ இதில் 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, அதையெல்லாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். ஒரு சிலதை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? வீடியோவில் இஃப் சம் ஆஃப் 2 eigenvalues ஆஃப் a 3/3 மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் A, தென் வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் போடலாமா? எஸ், 3/3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 3/3 மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு எத்தனை eigenvalues இருக்கும்? 3 eigenvalues இருக்கும். ஓகேவா? let us take lambda 1, lambda 2 and lambda 3b, 3 eigenvalues of A. Then by the property இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன, சம் ஆஃப் eigenvalues is equal to trace of A இல்லையா. then by the property sum of eigenvalues, இங்கே என்னென்ன eigenvalues, lambda 1 plus lambda 2 plus lambda 3, இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், trace of Aவுக்கு
ஈக்குவலாக வந்துடும். திஸ் இஸ் பை த ப்ராப்பர்ட்டி 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி sum of eigenvalues is equal to trace of A. What is given here? Sum of two eigenvalues is equal to the trace of A. So given that ஏதோ ரெண்டு eigenvalues ஆட் பண்ணால் நம்ம ரெண்டு eigenvalues ஆட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு trace of A கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது ஏதோ ரெண்டு eigenvalue நம்ம என்ன பண்ணிக்கலாம், λ1, λ2 எடுத்துக்கலாம். λ1 + λ2 ஆட் பண்ணாலே trace of A கிடைக்குதுன்னா கண்டிப்பாக λ3 என்னவா இருக்கணும்? This implies that λ3 equal to 0. ஓகேவா? இல்லைன்னா ஜஸ்ட் λ1 + λ2 equal to trace of A நீங்கள் போட்டிங்கன்னா trace A கேன்சல் ஆகிட்டு λ3 equal to 0ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ நவ் we find the value for third eigenvalue. அதாவது λ3 வந்து 0ன்னு தெரியும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, what is the determinant of the matrix ன்னு கேட்டிருக்காங்க. We know that by the second property product of eigenvalues is equal to determinant of A. அவங்க கேட்டிருந்தது determinant தானே. therefore determinant வேணா என்ன பண்ணிட்டா போதும், λ1 into λ2 into λ3 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். λ1 λ2 பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாட்டியும் λ3 என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். ஸோ 0வை மல்டிப்ளை பண்ணால் எந்த ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, 0 தான். ஸோ த டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 0. அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் 2 மார்க்ஸ் சம்ஸ் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இஃப் லெட்ஸ் see the second problem now. If product of two eigenvalues of a matrix A is 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு eigenvalues-ஐ இந்த ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸோடைய ரெண்டு eigenvalues-ஐ மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் த தேர்ட் eigenvalueன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு போடணுன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு eigenvalues-ஆக போட்டாலே நமக்கு அந்த தேர்ட் eigenvalues என்னன்னு தெரியும். பட் சிம்பிளாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி போடலாம், சொல்யூஷன் ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ we know that ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், product of eigenvalues is equal to the determinant of A. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி let us take இங்கே கொடுத்துருக்கிறது 3/3 மேட்ரிக்ஸ்னு தெரிஞ்சாச்சு. ஸோ let us take λ1, λ2 and λ3 be eigenvalues of Aன்னு எடுத்துக்கலாம். eigenvalues of A. ஓகேவா? So we know that product of eigenvalues is equal to determinant of A. That is λ1 into λ2 into λ3 equal to determinant of A. இல்லையா? Call this as equation 1. What is given here? Condition. If product of two eigenvalues is equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டு eigenvalues λ1, λ2ன்னு எடுத்துக்கலாமா. λ1, λ2வை மல்டிப்ளை பண்ணால் என்னன்னு கொடுத்துட்டாங்க, given that product of two eigenvalues equal to 2. இது call this as equation 2. ஓகேவா? அப்போ λ1, λ2க்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். now substitute in equation 2. what do we get? 2 into λ3 equal to determinant of A. determinant of A இங்கே என்ன, 1 0 0 0 3 minus 1 0 minus 1 3. டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா செகண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே 0 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டால் போதும். 3 3s are 9 minus 1. ஸோ 8ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 2 into λ3 equal to 8. hence λ3 equal to 4. அவங்க வந்து ஏதோ ரெண்டு eigenvalues-ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு இருக்கும்போது தேர்ட் eigenvalue தான் என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஸோ த தேர்ட் eigenvalue is 4. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த eigenvalues of A square if the matrix A is this. ஓகேவா? சொல்யூஷன். இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி படி பார்க்கணுன்னா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி படி ஏவோட ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூஸ்ன்றது ஜஸ்ட் அந்த ஐகன் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணால் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏ மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏவோட ஐகன் வேல்யூஸை நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? லிசன், நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்குலராக இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் ட்ரையாங்குலராக இருந்ததுன்னா நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். டைரெக்டாக
ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அந்த டயக்னலில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் அதோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? clearly the matrix given matrix -1 0 0 2 -3 0 1 4 2 is a lower triangular matrix. லோயரோ அப்பரோ இனிமேல் நமக்கு தேவை ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு எழுதுகிறேன். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா then the eigen values are triangular matrix க்கு என்னது வந்து அதோட eigen values இருக்கும் அதோட diagonal elements தான். so eigen values are -1 -3 and 2. ஓகேவா? the eigen values of a are இது இல்லையா? அப்போ then automatically the eigen values of a square are what will be the eigenvalues of a square? just இந்த eigenvalues square பண்ணிட்டா போதும். 1 9 and 4. these all are the eigenvalues of a square. that's all. ஓகேவா? இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். இதில் ரிமைனிங் உள்ள ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.